Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டைனிங் டேபிள் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இந்த டைனிங் டேபிளோட சைஸ் வந்து 3 to 4.5. இந்த சைடு 3 feet இருக்கு, இந்த சைடு 4.5 feet இருக்கு. ஏன் இந்த பிக் சைஸ் டைனிங் டேபிள் பண்ணணும்னா இந்த சைஸ்ல தான் இந்த லெவல்ல தான் நம்மளால டைனிங் டேபிள் போட முடியும். அப்பதான் நம்ம சிட்டிங் லெவலுக்கு கரெக்டா இருக்கும். இந்த அளவு போடணும் போது இந்த சின்ன பிக்சர் ஃப்ரேமா இருந்தா ரொம்ப ஸ்மாலா இருக்கும். ரொம்ப நம்ம நார்மலா பிக்சர் ஃப்ரேம் மாட்டினா ஏன் இவ்வளவு கீழே மாட்டிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டா இந்த வால்க்கு சென்டர்ல பண்ணிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய டைனிங் டேபிளா இருக்கு. ஆனா நல்ல ஒரு 5 பேர் தாராளமா உட்காந்து சாப்பிடுற மாதிரி கரெக்டா இருக்கும். இன்கேஸ் நீங்க இவ்வளவு பெருசு வேணாம் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா இல்ல அப்படியே நீங்க ஹாஃபா பிரிச்சுக்கலாம். ஹாஃபா பிரிச்சீங்கன்னா இந்த லாங் ரெக்டாங்கிள்ல உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் வரும். இப்படி நீங்க புல் பண்ணி இறக்கினீங்கன்னா இந்த நீளத்துல உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிடைக்கும். அண்ட் ஒரு 3 பேர் கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். இது நாங்க சென்டரா வரணுங்கிறதுனால இப்படி இறக்குற மாதிரி இருக்கணும்னு பண்ணதுனால நாங்க இந்த சைஸ்ல பண்ணிருக்கோம். அண்ட் அப்புறமா இந்த பிக்சர் ஃப்ரேம் வந்து நான் தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்க டைனிங் டேபிள் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்கேஸ் இப்ப நீங்க ஆர்டர் பண்றதா இருந்தா என்ன பண்ணணும்னு நான் என்னோட கார்பெண்டர்ஸ் கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் டைனிங் டேபிள் வாங்கணும்னு கேக்குறாங்க அப்படின்னு. சோ அவங்களோட டீடைல்ஸ் வாங்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோல போஸ்ட் பண்றேன். இப்போ இது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்றேன். இதுல வந்து இந்த பிக்சர் ஃப்ரேமும் அவங்க வாங்கி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த மாதிரி பிக்சர் ஃப்ரேம் பண்ணி நீங்க உங்களோட டைனிங் டேபிள்ல வச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு பிக்சர் ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க புல் பண்ணாதான் அது டைனிங் டேபிள்னு யாருக்கும் தெரியாது. சோ அதனால ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும், ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வெரி சிம்பிளி மேட். நீங்க ஈஸியா இறக்கி ஏற்றிடலாம். இதை பத்தி நான் ஆல்ரெடி எப்படி புல் பண்ணி திருப்பி மாற்றுறதுன்னு என்னோட ஹவுஸ் டூர்லயே காட்டியிருக்கேன். பட் அகைன் ஒரு தடவை உங்களுக்கு நான் டெமோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த லெக்ஸை நம்ம புல் பண்ணிக்கலாம். இந்த லெக்ஸை புல் பண்ணிட்டு இங்க மேல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இங்க மேல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை இறக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டேபிள். ஸோ கேர்ஃபுல்லா இறக்குங்க. குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா பக்கத்துல வச்சுக்காம இறக்குங்க. இப்ப எப்படி மறுபடியும் இதை நான் மாற்றுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெக்ஸை மூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா லாக் பண்ணியாச்சு. நாட் ஈவன் a minute. ரொம்ப சீக்கிரத்திலேயே புல் பண்ணி திருப்பி நம்ம வால்லையே மாட்டிடும். இதுல நீங்க என்ன மாதிரி பிக்சர் இன்கேஸ் நீங்க வெறும் கிளாஸ் மாதிரி வச்சுட்டு உங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ் கூட இதுல ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பிக்சர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் சைஸஸும் டிஃபரெண்ட் சைஸஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்ங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணா அந்த மாதிரி பண்ணி தருவாங்க. நான் அவங்களுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு. Thank you for watching. Bye.